லூக்கா 15வது அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசியுங்கள். பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். மறுபடியும் படிங்க சிஸ்டர். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, என் தகப்பனுடைய கூலிக்காரன் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேனே. இந்த வார்த்தை இந்த நாளிலே காலை வேளையிலே இந்த ஆலயத்திலே கொடுக்கும்படியாக கர்த்தர் என்னோடு கூட சொன்ன வார்த்தை. அவனுக்கு புத்தி தெளிந்து தகப்பனுடைய காரியங்களை யோசிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஒருவேளை நான் ஏன் அப்படி கஷ்டப்படுறேன், ஏன் நம்ம அப்படி ஒடுங்கி போயிருக்கிறோம், என் வாழ்க்கையில் என்ன குறை, நமக்கு இந்த நாளில் ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. தகப்பனை விட்டு தூரமாய் போன அந்த இளைய குமாரனுக்கு உலகம் பெருசு தெரிஞ்சுது, உலக மனிதர்கள் பெருசுன்னு தெரிஞ்சாங்க, இந்த பணம் என்னை காப்பாற்றுன்னு தெரிஞ்சுது, எத்தனையோ நம்பிக்கை இருந்துச்சு. எல்லா நம்பிக்கையும் இழந்து எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு ஒரு தெளிவு உண்டானது. என்ன தெளிவு? என்னுடைய தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, பூர்த்தியான சாப்பாடு கிடைக்குது, நல்லா இருக்கிறாங்களே, ஆனால் நானும் பசியினால் சாகிறேன். பண்டிகை கிடைக்கிற தவிடு கூட கிடைக்காதபடி நான் கண்டவன்ட்டெல்லாம் போய் கையேந்தி பிச்சைக்காரனோட கேவலமாக நிற்கிறேனே. என்னுடைய இந்த சூழ்நிலைக்கு காரணம் நான் யாருங்கிறத அறியாமல் போனேன். இந்த உலகத்துடைய மேன்மைகள் என்னை விடுவிக்கும், என்னை காப்பாற்றும் நம்பி எல்லாத்துக்கு பின்னால் போய் எல்லாரும் திருப்திப்படுத்த நினச்சேன். எல்லாமே மாயையாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் கடந்து போயிருக்கலாம். நம்பினவர்கள் நட்டாட்டில் கைவிட்டார்கள். நம்ம ஆண்டவரோடு நல்லா ஆடி பாடி விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மளை பார்த்து உன்னை ரதமும் குதிரையும் என்று சொல்லி பாராட்டுகிற அநேகர் உண்டு. இவர்கள் பாராட்ட கேட்டு இவங்களுடைய பேச்சை நம்பி ஆண்டவரை விட்டுட்டு நம்ம இவங்க கூட போனது தான் தப்பு. அப்படி தானே? ஆனால் தேவன் நம்மகிட்ட இல்லை, தேவ பிரசனம் நம்மகிட்ட இல்லை, மகிமை இல்லை என்று சொன்னாலே எல்லாரும் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, உதாசீனப்படுத்திடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பலவிதமான இழப்புகளுக்கு மத்தியில் நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும், நம்முடைய சொந்த பலத்தை நம்பணும், ஞானத்தை நம்பணும், கைவிடப்பட்டோம். நம்முடைய பேக்ரவுண்டு சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம், கைவிடப்பட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் அவன் நினைக்கிறான், என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் வேலை பார்க்குற கூலிக்காரன் கூட திருப்தியாக பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி இருக்கிறாங்களே, ஆனால் நானும் பசினால் சாகிறேனே. இந்த தெளிவு அவனுக்கு வந்தது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? தாவீது ரொம்ப பிடிக்கும், யோசேப்பு ரொம்ப பிடிக்கும். இவர்களை காட்டில் இவங்களாம் யாராவது தகப்பனேன்னு கூப்பிட முடியுமா? அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியுமா? ஆண்டவரேன்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட திருப்தியாக ஆஸ்வதிக்கப்பட்ட மேன்மைகளை கண்டு வாழ்ந்திருக்க, இந்த புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாகிய நாம், அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அதிகாரமுடைய பிள்ளைகளாகிய நாம், எனக்காக இரத்தம் சிந்தி இயேசுவே எனக்காக பலியானார இந்த மீட்பின் பிள்ளைகளாக இருக்கிற இந்த நியூ ஜெனரேஷன், புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நாம், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியை காட்டிலும் அப்போஸ்தலரை பார்க்கலாம் இப்படி மேன்மையான காரியங்களை இழந்து நாம் இப்பொழுது ஒடுங்கி போயிருப்பது காரணம் என்ன? தகப்பனை நாம் அறியவில்லை. ஆண்டவர் நமக்கு என்ன காரியங்களை கொடுத்திருக்கிறார்? என்னை காட்டிலும் என் பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்வார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள்
என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து எதிர்பார்க்குற காரியம், நான் இவனுக்காக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் 2 கரங்களை விரித்தவாறு, கை கால்கள் ஆணி அடைத்தவாறு. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் செய்தாரா? இல்லை. ஏதோ ஒரு ஆடு மாடு கோழிகளை பலி செலுத்தி இரத்த ஆறுதான் ஒழிச்சு பாவம் மூடப்பட்டது. ஏன்னா யாருடைய பாவங்களுக்காகவும் தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் எனக்காக என்னை மீட்க தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து அந்த மேன்மையின் பாத்திரமாக நான் இருக்கேன். எனக்காக ஆண்டவர் சிலுவையிலே சம்பாதித்த எவ்வளோ பெரிய பாக்கியங்கள் இருக்க, நான் இதை இழந்து போனதற்கு காரணம் தகப்பனை விட்டு தூரமாய் போனேன். தகப்பனை விட்டு நான் தூரமாய் சென்றேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அஞ்ஞானிகளைப் போல படிப்பு, இந்த பதவி, இந்த சொத்து, இந்த பணம்னு சொல்லிட்டு நாடி தேடி ஓடாதீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக. நம்ம வீட்டில் பக்கத்தில் கடையில் தேங்காய் 1 துண்டு 2 துண்டு தேங்காய் வாங்கினா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க தெரியுமா? 2 துண்டு தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுப்பாங்க? கொஞ்சம் அந்த அது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா சும்மா ஏதோ கொடுப்பாங்க. இதுதான் நம்முடைய தேவைகள். இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கறது தான் ஆண்டவர் நமக்கு கூட கொடுப்பார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ராக்காக அதிகமாக பிரயாசப்படுறோம். ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தின் பிள்ளைகள், அஞ்ஞானிகள் நாடி தேடி ஓடுகிறார்கள். எதற்காக? எப்படியாவது நான் இதை அடைஞ்சிடணும், எப்படியாவது இதை நான் வாங்கிடணும். இந்த உலக மேன்மைகள் எல்லாம் நம்மளை தேடி வரதாக காத்திருக்க நீங்கள் ஏன் தேடி ஓட வேண்டும்? தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அழைக்கப்பட்டவன். தேவன் சகோதரருக்கு நடுவிலே அவனை தாவீதை அபிஷேகம் பண்ணினார். உடனே நான் என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கார், என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கார் என்று சொல்லி அவன் ஓடி திரியலை, யார்கிட்டையும் போய் சொல்லிகிட்டு இருக்கல. அவன் காட்டுக்குள்ளே இருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அவன் உண்மை உத்தமமாக தன்னுடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் அந்த நாட்டில், அந்த நாட்டு ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை, பேய் பிடிச்சிருக்கு. அப்போ ஒருத்தன் சொல்கிறான் அந்த ராஜாட்ட, ராஜா நல்லா துதிக்கிறவன், நல்லா பாட்டு படிக்கிறவனை, இசை மதிக்கிறவனை கொடுத்த ஒரு ஆளை கூட்டு வந்தீங்கன்னா இந்த பேய் ஓடிடும். அப்படி யார் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது யார் இருக்கிறா? தாவீது பெயரை சொல்லப்படுகிறது. தாவீது எங்கே இருக்கிறான் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த ராஜாவுடைய ரதங்கள் தாவீதை அழைத்து வரும்படி அனுப்பப்பட்டது. காட்டுக்குள்ளே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவனை தேடி பென்ஸு கார் போகுது, BMW போகுதுன்னு வச்சுருங்க, எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அப்போது நீங்கள் எங்கே இருந்தாலும், துதிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் எங்கே இருந்தாலும், தேவனுடைய மகிமை அபிஷேகம் அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அந்த மேலே அசைவாட அவனுக்கு என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை. நல்லா துதிக்கிற பையன்தான். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணக்கப்புறம் அவன் உண்மை உத்தமாக அவன் ஆடு தான் மேய்ச்சிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஆடு மேய்க்கும் போது கூட ஒரு நாள் கரடி வருது, ஒரு நாள் சிங்கம் வருது. உயிரை பணையம் வச்சு அவன் அந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து போடுகிறான், கரடி அடிச்சு நொறுக்கிறான். அல்லேலூயா. இப்படி பல வெற்றிகளை பெற்றதுக்கப்புறம் தான் கோலியாத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏன் ஆண்டவர் அனுபவிக்கிறார், ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி பிரச்சனைகள்லாம் வருதுன்னாச்சுன்னா, இதை விட பெரிய பிரச்சனை ஒன்று காத்துட்ருக்குது. அதை அடிக்கணுச்சுன்னா இங்கே ட்ரைனிங் எடுக்கணும். நம்ம இதுக்கே டயர்டாக போயிடுறோம். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நான் அபிஷேகம் பண்ணிட்டேன், அழைக்கப்பட்டேன், ஆலயத்துக்கு போகிறேன், ஊழியத்துக்கு உற்சாகமாக அதை பண்ண இதை பண்ண நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தான் நிறைய பிரச்சனை வருது அப்படி நம்ம நினைக்கலாம். ஒருவேளை இதை விட பெரிய பிரச்சனை கோலியாத்து நாட்டுக்கே சவாலாக இருக்கிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவுக்கு, சவுல் ராஜாவுக்கு சவாலாக இருக்கிறான். இவனை அடிக்கிறதுக்கு முன்னோட்டி ஆண்டவர் நம்மை யுத்தங்களுக்கு அவருடைய வீரர்கள் நம்மளை பயிற்றுவிக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். நம்ம சும்மா அழைக்கப்பட்டவங்க இல்லை, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள். அவர் நம்பி நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இவன் எனக்காக நிற்பான், இவர் எலும்பு நிற்பாங்கன்னு சொல்லி. எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளோதான் தூரமாக போனாலும் அந்த இளையகுமாரன் அந்த தகப்பனுக்கு பிள்ளையா இல்லையா? தகப்பனுடைய உள்ளம் எப்படி பார்க்கும்?
தகப்பனை விட்டு தூரமாக போனாலும், மறுதளிச்சு போனாலும் தகப்பன் எப்படி பார்ப்பார்? பிள்ளையாக தான் பார்ப்பார். அல்லேலூயா. எத்தனை கூலிக்காரர்கள் திருப்தியாக பூரிப்பாக சாப்பிட்டு சென்றாலும் அந்த தகப்பனுக்கு பிள்ளைங்கிற அதிகாரத்தை நாம் மறந்து போகக்கூடாது. நம்ம தான் அப்பா விட்டு தூரமாக வந்துட்டோமே, இனிமேல் என்னை பிள்ளையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் புத்தி தெளிந்து, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வந்தபோதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரனல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா? மனது உருகுகிறார். அல்லேலூயா. மனது உருகி ஓடி உயர்ந்த வஸ்திரத்தை இதை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் மனதுருகுகிறார். ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்கிறார். இவர் என்ன நன்மை பண்ணியிருக்கிறாரு? ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கிறாரா? ஏதாவது சாதிச்சிருக்கிறாரா? இல்லை. தகப்பனிடத்தை விட்டு தூரமாக போய் ஆஸ்திகளை அழித்து எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டு வேஸ்டான ஆள். ஊரில் உலகத்தில் சொந்த நண்பர்கள் எல்லாருமே அவனை புறக்கணிக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். ஏன் ஒன்றுக்கு லாய்க்கில் இவன் வேஸ்ட்டுன்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் தோற்று போயிட்டான், பரிசுத்தத்தை இழந்துட்டான், சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் நிற்க முடியாத சூழ்நிலை ஆயிட்டான், எல்லாராலும் மிதிக்கப்படுகிற ஒரு கந்தையை போல் ஆயிட்டான். ஆனாலும் அவனை மதிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. அது அவனுக்கு எப்போ வந்துச்சு? புத்தி தெளிந்து. அல்லேலூயா. புத்தி தெளிந்து. இந்த வார்த்தை தான் இந்த நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. புத்தி தெளிந்தது. யாருக்கு? தகப்பனை விட்டு தூரம் போனவனுக்கு புத்தி தெளிந்தது. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரலாம், ஜெபிக்கலாம், ஊழியமே செய்யலாம், ஆனாலும் நான் என்னுடைய சூழ்நிலைக்கு, என்னுடைய குறைகளுக்கு காரணம் தகப்பனை விட்டு தூரமாய் சென்றது. உலக மனிதர்கள், உலக சூழ்நிலை எல்லாமே நம்மளே கைவிடும். அல்லேலூயா. இந்த நாட்டுக்கு ஒரு பிரதமர் வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு இந்த நாடே கையில் கிடச்சிட்டு இருந்துச்சு ஒரு 5 வருஷம் ஆட்டம் போடலாம், ஒரு 10 வருஷம் ஆட்டம் போடலாம். அதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணுவாங்க? ராஜாவாக வாழ்க. நம்ம சச்சின் டெண்டுல்கர்லாம் தூக்கி தலைமையில் வச்சு ஆடினாங்க. திடீர்னு ஒரு 2-3 மேட்சில் ஒழுங்காக விளையாடல, 0-1 ஆச்சுன்னா அவனை டீம் விட்டே வெளியே தூக்குங்க, அதே மக்கள் போடுவாங்க. அப்படி தானே? நல்லா ஜெயிச்சுட்டு இருக்கும்போது, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு ஆடுவார்கள், கொண்டாடுவார்கள். நம்முடைய மேன்மைக்கும் மகிமைக்கும் நம்மளே திகைச்சு போயிடுவோம். அதே மக்கள் அதே வாயால் நம்ம இகழும்போது நம்மளால் தாங்கவே முடியாது. அப்படி தானே? அல்லேலூயா. அப்போது இந்த உலகம் வெற்றியாளர்களை கொண்டாடுகிறது. ஆனால் நம்ம ஆண்டவர் 99 ஆடுகள் காணாமல் போனாலும், 99 ஆடுகள் நல்லா இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போன அந்த ஆட்டை தேடி ஓடி வருகிறார். 99 ரோட்டில் விட்டு வர்றார், வனாந்திரத்தில் அப்படியே விட்டுட்டு அலைஞ்சு திரிகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருடைய அன்பு வெற்றியாளர்களை கொண்டாடுவதில் அல்ல, ஒரே ஒரு பாவி மனம் திரும்புவதில்
அந்த முழு பரலோக ராஜ்யமே அவ்வளோ சந்தோஷத்தை அடைகிறது. அல்லேலூயா. 10ஆம் வசனத்தை படிங்க. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எங்க சந்தோஷப்படுறார்? ஆண்டவருக்கு எது சந்தோஷம்? மனம் திரும்புகிற, அப்பாவிடத்தில் திரும்பி வருகிற, இல்லை அப்பா தேடி கண்டுபிடிக்கப்பட்ட, அது கீழே காணாமல் போன ஒரு வெள்ளி காசாக இருந்தால் கூட கண்டுபிடிக்கப்பட்ட, அது சின்ன காசாக இருந்தாலும் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ காசு இருந்தாலும் ஒரு பணம் கீழே விழுந்துட்டுனா கண்டுபிடிச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுபோல் காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தன்னுடைய நண்பர்கிட்டலாம் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதுபோல் இந்த மகன் தூரமாய் போனான், அப்பாவிடத்தில் வந்தான். அவர் மனதுருகினார், ஓடினார், கட்டி பிடித்தார், அன்பை காட்டினார். அது மாத்திரமல்ல, அவன் தன் வாயை திறந்து, தகப்பனே நான் இப்படிலாம் நம்முடைய பிள்ளைன்னு சொல்லி நான் அருகதை இல்லைன்னு சொல்லி தன்னை தாழ்த்தினான். அந்த வார்த்தையை காதில் கேட்டுட்டு இருக்கும்போதே அதை உட்காந்து கவனிக்காமல், இவனுக்கு காலில் செருப்பை மாட்டலாமா, வஸ்திரத்தை மாட்டலாமா, மோதிரங்கிற அதிகாரத்தை கொடுக்கலாமான்னு அன்று யோசிச்சுட்டுருக்கிறான். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நான் போய் அப்பாட்ட போய் நின்னா நம்மளை ஏற்றுக்கொள்வாரா, நான் அதுக்கு தகுதியா, நான் அப்படிப்பட்ட பாவியாச்சே, இப்படிப்பட்ட பாவி. ஆண்டவரிடத்தில் போய் தன்னை தாழ்த்த அவருடைய எண்ணங்கள் எல்லாம், இவனுக்கு வெளியேறப்பட்ட வஸ்திரம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே துவைக்கப்பட்ட அந்த நீதியின் வஸ்திரத்தினாலே நம்மளை மூட வேண்டும். இழந்து போன எல்லா அதிகாரத்தையும் மறுபடியும் அவனை புதுப்பித்து அவனை பார்க்க வேண்டும். இழந்து போன ஜீவனை மறுபடி கொடுத்து பிரகாசிக்கிறவனாக இவனை காண செய்ய வேண்டும். அவனுக்கு நல்ல பாதரட்சணையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தகப்பனாய் இருக்கிறார். கொழுத்த கன்றை கொண்டு வாருங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா என் பிள்ளை மரித்தான், மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டான். எப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டான்? புத்தி தெளிந்த போது. அல்லேலூயா. எப்போ சொல்லி உயிர்ப்பிக்கப்பட்டேன்னா, புத்தி வந்துட்டுனாலே, ஐயோ நான் எங்கள் அப்பாவை விட்டு தூரம் போயிட்டேனே, நான் முன்னால் எதையுமே கேர் பண்ண மாட்டேன். வாழ்க்கையில் மும்பை பட்டணத்தில் நேவியில் சேரணும்னு சொல்லி போனேன். அதான் என்னுடைய லட்சியமாக இருந்துச்சு. கப்பல் படையில் அது கிடைக்கல, ஹிந்தியும் தெரியல. ரிட்டன் வீட்டுக்கு வந்தால் இங்கே நம்ம ரொம்ப பந்தா பண்ணிட்டு போயிருக்கோம். அதனால் மறுபடியும் எல்லாம் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணி படிக்கவும் விருப்பம் இல்லை. இந்திய படிப்போம், அடுத்த எக்ஸாம்லையாவது பாஸ் பண்ணுவோன்னு சொல்லி வாங்க உட்காந்துருக்குறோம். வீட்டில் செல்லமாக ஒரே பையனாக நல்லா வளர்ந்து தாயாருடைய அருமையான அரவணைப்பில் இருந்த ஆள், அங்கே 10-50 பேரோடு சேர்ந்து இருக்கணும், நம்ம துணியை நம்மளே துவைக்கணும், பலவிதமான நெருக்கங்கள், கடினமான சூழ்நிலைகள், பேச்சுலர் லைஃப். அப்போது கடினமான நாட்களில் நாங்கள் கடந்து செல்லும்போது ஒன்று தான் அம்மா கட்டுத்த ஒரு வழி, ஆண்டவரை படிச்சுக்கிட்டோம். நல்லா பைபிள் படிக்கிறது, ஜெபிக்கிறது, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பழகிறது கிடையாது. ரொம்ப அருமையாக போயிட்டு இருந்தோம். வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்த்தினார், நல்லா மேன்மை அடைந்தோம். அதுக்கப்புறம் பெருமையினால் கீழே விழுந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவரே என்று சொல்லி மறுபடியும் ஒப்பு கொடுத்து நல்லா உயர்த்தப்பட்டு ஆஸ்வதிக்கப்பட்டு அருமையாக அந்த பட்டணத்தில் என்னை அநேகருக்கு ஒரு புதுமையாக என்னை மாற்றினார். குடும்பத்தை கொடுத்தார், ஆஸ்வாதத்தை கொடுத்தார், மேன்மைகளை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு உயர்வுக்கு அப்புறம் என்ன உண்டாயிருது? ஒரு அறியாமை, வீழ்ச்சி விழுகிறது, ஒரு பெருமை வந்துடுது. பெருமைக்கு முன்னோட்டி நம்ம விழுதுனாச்சுன்னா மேட்டின்மையாக நடந்து போகும்போது கல் தட்டுது. அது மாதிரி அதுக்கப்புறம் வீழ்ச்சி. அதுக்கப்புறம் ஆனாலும் எங்கேயோ ஒரு பக்கத்தில் ஆண்டவருக்கு நம்மளை எங்கேயோ ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு குணத்தில், ஏதோ ஒரு செயலில் ஆண்டவர் எங்கேயோ நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், எங்கேயோ நம்மளை அறிஞ்சிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவுறுகிறார். அவருக்கு ரொம்ப பிரியமான இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சிக்ஷிக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏன் பிரச்சனை வருதுனாக்கி, நேசிக்கிற நிமித்தம் சிக்ஷைகள் வருகிறது. அது ரொம்ப நாள் கழித்து தான் தெரிஞ்சுது. என்னை மறந்தாரோ, கைவிட்டாரோ, நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு நினைக்கும்போது ஆண்டவர் சிக்ஷித்தார். அநேக கடுமையான பாதைகள் வழியாக கடந்து செல்ல வேண்டியதாக இருந்துச்சு. எந்த இடத்துல தலை நிமிர்ந்து இருந்தோமோ அந்த இடத்துல தலை குனிந்து அப்படியே நெருக்கத்தில் வாழ்ந்த வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுக்கு மொத்தத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார், நம்மளை உருவாக்கினார்.
உடைக்கப்பட்ட பாத்திரத்தை ஆண்டவர் மறுபடியும் கையில் எடுத்தார், மறுபடியும் வணைந்தார். அது ஒரு பயனுள்ள பாத்திரமாக, நிரம்பி வழிகிற பாத்திரமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த தகப்பனை அறிந்ததுனாலே இந்த நாட்களில் சில நேரங்களில் நமக்கு ஒரு ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல ஒரு உறவுகள் கிடைக்கும்போது அதை பற்றி கொண்டிருக்கும்போது ஆண்டவரே நமக்கு காட்டி கொடுப்பார். நம்ம எங்கே விழுந்தோம், எங்கே தேவனை விட்டு தகப்பனை விட்டு தூரமாக போனோங்கிறத காட்டி கொடுப்பார். அல்லேலூயா. பள்ளத்தாக்கில் அநேக கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிடுவோம். சின்ன சின்ன உதவிகள் செய்த சின்ன சின்ன காரியங்களுக்கு நமக்கு முன்னால் வந்து நின்று எல்லாரையும் கடவுளுக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருந்தோம். ஆண்டவர் செகண்டரியாக போயிடுவார். இன்றைக்கி ஜெபிச்சோமா, பைபிள் படித்தோமா, இல்லை ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமா, அதுக்கு கூட அவ்வளோ பயப்பட மாட்டோம். ஆனால் நமக்கு சின்ன சின்ன நன்மைகளை செய்தவர்களுக்காக உடனே அட்டென்ஷனில் அவங்க ஃபோன் வந்தாலே ஓடுறது, எடுக்கிறது, அவங்களுக்கு அடிமை போல ஆயிடுறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனை விட்டு தூரமாக போயிட்டதுக்கு ஒரு அடையாளம். தகப்பன் நமக்கு முக்கியத்துவம் இல்லாமல் உலகத்தினுடைய மேன்மை நம்மளை பற்றி பிடிக்கும்போது நாம் தேவனை விட்டு தூரமாகி போகிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் புத்தி தெளியும் பொழுது வைராக்கியமாக யார் இருந்தானே இல்லாட்டானே, எது இருந்தானே இல்லாட்டானே, என் தகப்பன் என்னோடு இருக்கிறாராங்கிற வைராக்கியம் மாத்திரம் நமக்கு வரும். இப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு வர வர நிறைவானது வரும்போது அந்த குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும். அந்த நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அல்லேலூயா. நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாட்களில் புத்தி தெளிந்த ஒரு வாழ்க்கை. தகப்பனை விட்டு தூரமாய் போனவனுக்கு தகப்பன் யார் என்பதை பன்னிகளுக்கு மத்தியில் இருக்கும்போது தான் அங்கே தெரிஞ்சுது. இந்த பன்னி கிடைக்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்கன்னு சொல்லும்போது தான் அவன் தகப்பனை நினைக்கிறான். எங்கள் தகப்பன் வீட்டில் வேலை செய்கிற கூலிக்காரர்கள் கூட திருப்தியாய் சாப்பிடுகிறார்களே, நானும் பசியினால் என்ன சொல்கிறான், பசியினால் சாகிறேனே. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன தேவைகளுக்காக நான் ஒடுங்கி போய் சாகிறேனே, என்னுடைய மேன்மையை நான் இழந்தேனே. எவ்வளோ பெரிய ஒரு கடினமான வார்த்தை. நான் சாகிறேன், ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறேன், அடிமை போல் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். என்னால் ஓட முடியும், என்னால் செய்ய முடியும், ஆனால் செய்ய முடியாதபடி நற்சந்தில் கட்டப்பட்ட கழுதை போல பல விதத்தில் என்னை யாரெல்லாமோ இழுக்கிறாங்களே, நான் கட்டப்பட்டிருக்கிறேனே. இந்த கட்டை அவிழ்க்கிறதுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்க. புத்தி தெளிந்த போது அவன் உதறினான், நான் எழுந்து நான் தகப்பனிடத்தில் போவேன். அப்படி சொல்லி கொண்டு நின்றுட்டு இருந்தானா? இன்னைக்கு இல்லை, நாளைக்கு 1ஆம் தேதியிலேருந்து நான் ஆரம்பிப்பேன்னு சொன்னானா? இல்லை, உடனே எழுந்து நடந்தான் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு முதல்ல பார்க்குறார். நான் எழுந்து நடக்க ஆரம்பித்தானே, இனி நான் தகப்பனே உங்களை விட்டு தூரம் போக மாட்டேன். அது எவ்வளோ பெரிய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பெரிய மேன்மைகளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பதவி கவர்மெண்ட் வேலையே கிடைக்கட்டும், எது மேலே எனக்கு நாட்டம் கிடையாது. நான் தகப்பன் தான் என்று சொல்லி நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோமா, தூரமாக வரும்போதே ஆண்டவர் பார்க்கிறார். கண்டு மனது உருகுகிறார். ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவன் நடக்கிறான், ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஓடுறார், எதிர்கொண்டு ஓடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தட்டி தடுமாறி ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லும்போதே அவர் மனதுருகிறார், நம்மளை பார்க்கிறார், நம்மளை ஓடி வந்து நம்மளை கட்டி அணைக்கிறார். அவ்வளோ பாசம், அவ்வளோ அன்பு. ஆனால் நான் பன்னிகளோடு இருக்கும்போது தகப்பன் தேடி வந்தாரா? உலக மேன்மை தான் முக்கியம் சொல்லி கிடக்கும்போது ஆண்டவர் தேடி வந்தாரா? வரமாட்டார். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் முழு பரலோக ராஜ்யமே கொண்டாடுகிறது. அல்லேலூயா. நான் எழுந்து தகப்பனிடத்தில் போக வேண்டும். அதுக்கு முன்பாக புத்தி தெளிய வேண்டும். என் தகப்பன் யார்? எந்த மனசனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒளி நமக்குள்ளே வரும்பொழுது நாம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த ஒளி நமக்குள்ளே வரும்போது நாம் எல்லா இருள்களையும் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவோம். அந்த நிறைவான வரும்போது இந்த குறைவுகளை பார்த்து நமக்கு கவலையே இருக்காது. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, விசுவாசம். வானங்களை படைத்த, வானங்களை விரித்த அவருடைய கரம் குறுகி போகலை. அனுமதித்தது எல்லாம் நன்மைக்காக, நடத்தின பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செவ்வையாய் என்னை எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்.
அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் சகலத்தையும் உண்டாக்கினார். சகலமும் அவருடைய வார்த்தையினால தான் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியம் கூட கிடையாது. அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு ஊழியர் இங்கிருந்து வார்த்தையினால் சொல்லும்போது அந்த வார்த்தை தேவனுடைய ஆவியாய் வரும் என்று சொன்னால் அந்த விடுதலை கொடுக்கும். இறையாதே அமைதலாக இரு என்று சொல்லும்போது அப்படியே பெரிய புயல் நிற்குதுன்னா காரணம் என்ன? அது யாருடைய வார்த்தை? அந்த வார்த்தை தான் அந்த புயலையும் காற்றையும் மழையையும் தண்ணீரையும் வானத்தையும் பூமியையும் படைத்தது. அப்போ அந்த வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையான தெய்வம் நமக்குள்ளே இருப்போம் என்று சொன்னால் நம்ம வார்த்தையினால் பேசும்போது அந்த வார்த்தைகள் என்ன பண்ணும்? ஒவ்வொரு இருதயங்களுக்கும் போய் புத்தியை தெளிய பண்ணும், கண்களை திறக்க பண்ணும், தகப்பனிடத்துல போவோம். 1 சாமுவேல் 25 அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்ப்பேன் என்று சொன்னால் அங்கே நான் இப்போ நேரம் கம்மியாக இருக்கனால நான் சொல்லிட்டு போகிறேன். அங்கே நாபால் என்கிற ஒருவன் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறான். ஆனாலும் அந்த தாவீதுகிட்ட நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறார். அந்த நாட்டு ராஜா ஒரு 10 பேரை கூப்பிட்டு அந்த தாவீது எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாபால் இடத்துல அனுப்பும்போது நாபால் என்ன சொல்கிறான்? அற்பமாக துச்சமாக நெக்லெக்ட் பண்ணுறான், நிராகரிக்கிறான். அப்போ அந்த வார்த்தை யாரோடு என்கிட்ட உதவி கேட்குறா? தாவீது. அந்த தாவீதோட அரசாட்சியில் தான் நம்ம இவ்வளோ மேன்மைப்பட்டிருக்கிறோம், ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதை மறந்து நாபால் என்ன பண்ணுறான்? அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. ஆனால் ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெளியுது, அவனுக்கு தெரியுது. அப்பொழுது அவன் 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 இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா மரித்து போய் இருந்திருக்கிறான். அல்லேலூயா. மரித்து போய் இருந்திருக்கிறான். எடுத்து வாசிங்க 37வது வசனம். 1 சாமுவேல் 25:37. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். அல்லேலூயா. என்ன தெளிஞ்சது அவனுக்கு? வெறி தெளிந்தது. அவனுக்கு வெறி. யாரை பார்த்தாலும் நம்பிக்கை கிடையாது. நான் தாவீது என்னை அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படி சொல்லும்போது, என்னப்பா தாவீது? யார் தாவீது? அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தாவீது யார் என்று கேட்பான். இப்போ 9ஆம் வசனம். இல்லை 25:9. தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னென்றும் பேசாதிருந்தார்கள். 10. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. அல்லேலூயா. தாவீதால தான் அவன் ஆசிரியப்பட்டிருக்கிறான். தாவீதோட ஆட்சி காலத்தில் தான் நாபால் மேன்மை அடைஞ்சிருக்கிறான். ஆனால் தாவீதுக்கு ஒரு பசி, சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படிங்கும்போது காட்டுக்குள்ளே இங்கே நாபால் இருக்கான், நம்ம ஆள் இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அசிஸ்டண்ட் வேலைக்காரங்களை அனுப்பி நான் சொன்னேன்னு சொல்லி சொல்லும்போது என் தாவீதின் நாமத்தில் நாபால் இடத்துல சொல்லி பின்னென்று பேசாதிருந்தார்கள். ஆனால் நாபால் என்ன சொன்னான்? தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர்கள் இந்நாட்களில் அநேகம் உண்டு. அல்லேலூயா. அப்போ யார் ஆண்டவர்? நான் படித்தேன், நல்லா இருக்கேன், நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன், என் குடும்பத்தில் நிறைய சொத்து இருந்துச்சு, அதனால் நான் உயர்த்தப்பட்டேன், எனக்கு கடவுள் எங்கள் அம்மா தான், எங்கள் அப்பா தான், எனக்கு எனக்குள்ள டிகிரி தான் பெருசு, எனக்குள்ள கம்பெனி, எனக்கு பெர்மனண்ட் வேலை, அதனால எல்லோரும் என்னை மதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் நாபால் வாயிலிருந்து வந்துச்சு. யார்? தாவீது. இந்த நாட்களில் அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. ஊழியக்காரங்கள்லாம் வரதெல்லாம் எதுக்கு வருவாங்க? இயேசு நல்லவர் வல்லவர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓடி போகிற ஊழியக்காரர்கள் உண்டு. இப்படி தன்னுடைய பண நிறைவினால் நிரம்பி இருக்கிறதுனால, பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறதுனால அவங்க அற்பமாக பேசி சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்க?
இப்படிப்பட்ட வார்த்தைகளாலே பேசுகிற நாபாக்கள் உண்டு. இந்த நாபாக்களை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? புத்தி தெளிய பண்ணுறார். அவன் மனைவி போய் சொல்கிறான், நீ உண்மையிலே தாவீதோட ஆட்கள் தான் வந்துச்சு உன்ட்ட உதவி கேட்டு நீ இப்படி பண்ணிட்டான்னு சொல்லும்போது அவன் இருதயம் அப்படியே பித்து பிடிச்ச போல ஆகிட்டான். உயிர் இருக்கு, ஆனால் இருதயம் செத்து போச்சு. கொஞ்ச நாள் இருந்தால் அப்புறம் செத்து போயிட்டான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணுமா உலகத்தில்? தகப்பனை காட்டிலும் மேன்மையாக உயர்வாக தேவனுக்கு மதிப்பு கொடுக்காதபடி இந்த உலக மயக்கத்தினால பொருளாசையினால் மேன்மை அடைந்து இருதயம் கல்லாகி போய் நிறைய பித்து பிடிச்ச நிறைய உயிர்கள் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் எவ்வளோ பெரிய சுவிசேஷம் போனாலும் ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. நான் வானத்துக்கு ஏறுவேன்னு சொல்லி ஒரு பெருமையான வார்த்தையை சொல்லிட்டு இருக்குது. இவர்களுக்கு தெளிவு உண்டான போது சிலவங்க பித்து பிடிச்சி சாகிறாங்க. ஆனால் இளையகுமாரனோ புத்தி தெளிந்து எழுந்து நடந்து சென்றான். ஹல்லேலூயா. புத்தி தெளிந்த போது நிறைய பேர் ஐயோ நான் பாவின்னு சொல்லி சாகிறவர்களும் உண்டு. இருதயத்தில் குத்தப்பட்டு நான் இவ்வளோ பெரிய அக்கிரமக்காரன், இவ்வளோ பெரிய பாவி, நான் ஆண்டவர்கிட்ட போய் அப்படின்னு சொல்லிட்டு சாகிறவர்கள், ஆத்துமாக்களை சாகிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு மத்தியில் இந்த இளையகுமாரனை போல புத்தி தெளிந்து எழுந்து நடந்து தகப்பனிடத்தில் வருகிற பிள்ளைகளும் உண்டு. நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். நாம் பாவி என்று சொல்லி தேவனை விட்டு தூரம் போகிறவர்களாக காணப்படுகிறவரோமா? இல்லை புத்தி தெளிந்து ஆண்டவருடைய அன்பில் எழுந்து நடந்து செல்ல போகிறோமா? ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க்கு 5:15. இயேசுவின் இடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஹல்லேலூயா. லேகியோன் என்று சொன்னால் 6000த்துக்கு அதிகமான பிசாசுகளை பிடித்திருந்த ஒரு பிசாசு பிடித்த மனிதன். அவன் வஸ்திரம் போட மாட்டான், கல்லை எடுத்து தன்னுடைய சரீரங்களை காயப்படுத்தி கொண்டு ரத்தம் கூக்குரல் போட்டுட்ருப்பான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பிசாசு கிடையாது, 2 பிசாசு கிடையாது. எத்தனை பிசாசு? 6000த்துக்கு அதிகமான பிசாசு. இயேசு அந்த இடத்துல வந்தபோது, உன்னதமான தேவனுடைய குமாரனே உனக்கு இருக்குன்னு என்ன வேதனைப்படுத்தவா வந்திருந்து பிசாசுகள் கேட்குது. பிசாசு கூட ஜெபிக்குது. அவங்க ஒரு ஜெப குறிப்பு வைக்கிறாங்க, எங்களை இந்த பன்னி கூட்டத்துக்கு அனுப்பி வைங்க, 2000 பன்னி மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஆண்டவர் போ அப்படின்னு சொல்லி விட்டுறார். அந்த 6000 பேய்களும் அந்த 2000 பன்னிகளுக்குள்ளே போயிட்டு, அப்போ ஒரு பன்னிக்குள்ளே எத்தனை பேய் போயிட்டு? 3 பேய் போனால் தான் 6000 பேய்க்கு கணக்காகும். 3 பேய் பிடிச்சிருந்தாலே அந்த பன்னிகள் எங்கே போய் விழுந்துச்சு? மலையில் ஏறி போய் பொத்துன்னு கீழே விழுந்து செத்து போச்சு. இப்போ 2000 பன்னியும் செத்து போச்சு. அந்த ஊருக்காரங்களாம் எப்படி இருப்பாங்க? அந்த பன்னியை வச்சு தான் எங்களுக்கு வாழ்க்கையை ஓடிட்டு இருக்குது. இந்த பாவமான வாழ்க்கையில் தான் எங்கள் கம்பெனியே ஓடுது, எங்கள் கவர்மெண்ட்டே நடக்குது, இந்த சாராய விற்கிறதுல தான் நடக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை, கேவலமான ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற இந்த பன்னிகளை மேய்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இதை வச்சு தான் நான் உங்களுக்கு தாலி கொடுக்குறாங்க, இதை வச்சு தான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், பன்னிகளை வைத்து பிழைத்து கொண்டிருக்கிற அந்த பட்டணத்தார் பன்னி செத்து போச்சேன்னு சொல்லி கவலைப்பட்டு என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரே எங்கள் ஊருக்கு நீங்கள் வேண்டாம், எங்கள் தேசத்துக்கு நீங்கள் வேண்டாம், எங்கள் மாநிலத்துக்கு நீங்கள் வேண்டாம், இயேசுவை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஆனால் விடுவிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். யார்? அந்த 6000 பேயை வச்சு கூக்குரல், கல்றகோழி தோட்டத்தில் அங்கங்கே சுற்றி கல்லுகளால் தன்னுடைய சரீரங்களை காயப்படுத்தி கொண்டு விலங்கு சங்கிலியை போட்டதோட சங்கிலியை கூட உடைச்சிருவானான். அவ்வளோ பெரிய யாருக்கும் கட்டு அடங்காத ஒரு பிசாசு பிடித்திருந்த மகன் விடுவிக்கப்பட்ட பொழுது புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்தான். அவனை கண்டு அந்த பட்டணத்தார் பயந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து, வஸ்திரம் இல்லாமல் இருக்கும்போது கூட எவனும் பயப்படலை, பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்தவனை பட்டணத்தார் பயந்தார்கள், அந்த ஜனத்தார் பயந்தார்கள். ஏன் பயந்தாங்க? அவன் போய் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தான். பெரும்பாடுள்ள ஸ்திரீ
12 வருஷமாக உதிரப்போக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அந்த ஊரில் ஒரு ஊழியக்காரன் இருந்தார், எவருங்கிற ஊழியக்காரன். அவன் பிள்ளை மரண தருவாயில் இருக்கும்போது மடிந்து போயிட்டு இயேசுவை அழைத்து கொண்டு விடுவிக்கப்பட்டார். அந்த ஊரில் இயேசு போகிறதுக்கு ஒரு பெரிய காரணம் யார்? அந்த லேகியோன் பிசாசு பிடித்து விடுதலை பெற்று அந்த வஸ்திரம் தரித்த ஒரு மகன் நிமித்தமாக அந்த பட்டணம் ஃபுல்லாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசு மறுபடியும் அந்த ஊருக்கு வரும்போது கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் எங்கள் ஊருக்கு வேண்டான்னு சொல்லலை. அந்த தெரு திரளான ஜனங்களால் நெருக்கத்தில் நடந்து போனார் எவர் வீட்டுக்கு போகும்போது. அப்பொழுதுதான் அவ்வளோ ஜனத்தார் கூட்டமாக அவரை கூட்டிகிட்டு போகும்போது அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த கூட்டத்துக்கு நடுவில் போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். முதல்ல இந்த எங்கள் ஊருக்கே நீங்கள் தேவையில்லை, இயேசு தேவையில்லைன்னு சொன்னால் அதே ஊரார் இன்றைக்கி இவ்வளோ நெருக்கமாக கூட்டமாக இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு காரணம் என்ன? அந்த வஸ்திரம் தரித்த புத்தி தெளிந்த அந்த வஸ்திரம் தரித்த தேவ மகிமையின் வஸ்திரம் தரித்த அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த பட்டணத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் நிமித்தமாக ஜனத்தார் பயப்படுகிறாங்க. இந்த இடத்துல நாம் யோசிப்போம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நாபாலை போல பெருமை பிடித்து பித்து பிடித்தனா சாக இருக்கிறோமா? நான் ஒரு பாவின்னு சொல்லி, இல்லை நான் பாவி தகப்பனிடத்தில் நான் போவேன்னு சொல்லி எழுந்து நடக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை விடுவிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாய், வஸ்திரம் தரிக்கப்பட்ட பிள்ளையாய், புத்தி தெளிந்து வஸ்திரம் தரிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் நாம் அநேக ஜனங்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்க போகிறோமா? நாளை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடந்தின பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடந்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பே. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பே. உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் சேர்ந்து சொல்லுமா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் தேவன் இருக்கிறார், பயமே இல்லை. என் வாழ்க்கையில் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. இப்பொழுதே இன்றைய ரட்சணை நாள் இந்த வார்த்தையை கேட்டு புத்தி தெளிந்து தகப்பனை நோக்கி அப்பா என்று சொல்லி நடக்கிற உங்களுடைய பிள்ளைகளால் தொன்னோக்கி கண்ணோக்கி பார்த்து மனதுருகி தொட்டு அவர்களை விடுவிப்பீராக. எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ அதே இடத்துல அவர்களை அதிகாரமுள்ள மோதிரமுள்ள மகிமின் வஸ்திரமுள்ள பிள்ளையாக சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியராய் மாற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பின் அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. கண்கள் திறக்கப்படட்டும், இருதயத்தில் இருக்க எல்லா கடினங்கள் மாறட்டும். புத்தி தெளிந்து உயிர்ப்பிக்கிற இப்படி ஆவியை ஊற்றுவீராக. ஆதி அப்போஸ்தலரை எடுத்து பயன்படுத்த தேவ வல்லமை நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாக, அநேகருக்கு அசுதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக, நாமத்துக்கு மகிமையுள்ள பாத்திரமாக ஒவ்வொருவரையும் நீர் உயிர்ப்பித்து எடுத்து பயன்படுத்துகிறார்கள் சேர்ப்பிக்கிறோமாப்பா. எல்லா கட்டுகளும் கலந்து போகட்டும், பிசாசின் கிரிகள் அழிக்கப்படட்டும், எல்லா விதமான தடைகள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்க நல்ல பிதாவே, ஆமென்.